உங்கள் வீட்லேயும் யாராவது தோசை சைக்கோவாக இருந்தால் கண்டிப்பாக இந்த தோசையை மட்டும் ட்ரை பண்ணாமல் விட்டுறாதீங்க. என்ன நடக்கும்னு நான் சொல்ல தேவையில்ல, செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நல்லா பழுத்த தக்காளி பழமாக 3 கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு நல்லா புளிப்பாக சாப்பிட பிடிக்கும்னா இன்னும் ஒன்று கூட சேர்த்துக்கோங்க. 5-6 சின்ன வெங்காயம், 10 பல்லு பூண்டு, கொஞ்சமாக தேங்காய் சில்லு அண்ட் சின்னதாக கட் பண்ணி வச்ச இஞ்சி துண்டு, 1 டீஸ்பூன் சீரகம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் வத்தல், இது எல்லாத்தையும் மைய அரைச்சு தோசை ஊற்ற ஆல்ரெடி ரெடியாக இருக்கிற தோசை மாவில் இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு, நல்லா கை நிறைய கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். என்கிட்ட கொஞ்சம் தான் இருந்தது, பட் நீங்கள் நிறையா சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு தோசைக்கல் சுட சுட வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தண்ணி தெளித்து அதை ஏமாற்றிட்டு நல்லா ஒரு கரண்டி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு எடுத்து அழகாக ஒரு ரவுண்டு போட்டு பரவலாக நல்லெண்ணெய் விட்டு மொறு மொறுன்னு சுட்டெடுத்தா கலர்ஃபுல்லாக தக்காளி தோசை ரெடி. ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அண்ட் மறந்துடாமல் நம்ம ஃபுட்டிமையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.